அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் உள்ள 9 நகரங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ மக்கள் தொடர்பு தலைமை இயக்குநர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்திய ட்ரோன்கள் மூலம் தனது நகரங்கள் மற்றும் கிராமங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிற எமது செய்தியாளர் ராஜேஷ், இந்தியா மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவ மக்கள் தொடர்பு தலைமை இயக்குநர். 9 இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே இந்த போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழலில் முதலில் ஒரு பதிலடி தாக்குதல் என்ற அடிப்படையிலே தான் இருந்தது. இப்போது மீண்டும் பாகிஸ்தானும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்தியா அதனை தடுக்கக்கூடிய முயற்சியிலும் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை நோக்கியும் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அந்த ஆபத்தை நோக்கியும் தடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ மக்கள் தொடர்பு தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த சந்திப்பிலே அவர் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அதுல தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்திய ட்ரோன்கள் மூலமாக தங்களது நாட்டு நகரங்களின் மீது, முக்கிய நகரங்கள் மீதும் கிராமங்களின் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். 9 இடங்களில் இதுவரை தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாம் முன்பே குறிப்பிட்டது போல காலையிலேயே கூட குறிப்பிட்டிருந்தோம், பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய திட்டம் இல்லை என்று நேற்றே இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் எங்களை தாக்க நினைத்தால் நிச்சயம் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும், நாங்கள் கடுமையான பதிலடியை திருப்பி கொடுப்போம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தான் தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய அந்த 9 நகரங்கள் தாக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.